எப்போதுமே நீடிக்காதுப்பா. அது இன்னும் ஒரு ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் ஓட்ட விட்டு இந்த ஆட்சியை கலைச்சி விட்டா மக்கள் அப்படியே மாறுதலாக இந்த தடவை மீண்டும் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. அப்படி வாய்ப்பு இருக்கு. தாவேகாவுடைய நிலைமையை இதே போல் போய் கொண்டு இருந்தால் ஒரு ஓட்டு விழுகாது. ஓட்டு உத்தரவு ஸ்டாலின் மைக்கில் எப்படி வாய்ப்பு இருக்காங்க பாரத திராவிட கழகத்தினுடைய செல்வாக்க பாருப்பா. இன்னும் அவரை திருப்பி ஜெயிக்க சொல்ல இடத்துல அவரு எடுத்து என்ன இங்கே பாருங்க. அதாவது அந்த இது பேர் என்ன சொல்கிறது, என்னமோ ஒரு சமூக நீதி, அது என்னமோ சொல்லுவாங்க. அது பேர் என்ன, விளக்கு போட முடியாதுன்னு சொல்லி ஓட்டு உத்தரவை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்ன, ரெண்டாவது அப்படின்னு சொல்லி அது என்னமோ சொல்லுவாங்க. பெரியாரை வச்சுருக்கோம். ஆனால் பெரிய சமூக நீதியா அது என்னமோ பேசுனாயா மறந்து போச்சு. இல்லை நாங்களும் சமூக நீதி என்னமோ சொன்னாயா, நாங்கள் ஒழிக்க போகிறோம், சனாதானத்தை ஒழிக்க போகிறோம்னு சொல்லி உதயநிதியும் ஸ்டாலினையும் சொல்லிவிட்டு ஓட்டு கேட்க சொல்லு, எல்லாம் வந்துடுவாங்க, ஓட்டு போடுவாங்க. சனாதானத்தை இப்போ நடக்கிற நடைமுறையை பற்றி பேசு. என்ன சொல்லலாம், தாவேகாவில் எம்எல்ஏவே கற்பழிச்சிட்டாருன்னு நீ தான் பார்த்து சொல்ற. ஆனா தாவேகா நிலைக்குமா? இல்லை நான் அதான் சொல்றேன். இப்போ பேசுனா நீ அடுத்தது திமுக தான் ஆட்சி அமைக்கும். திமுக சொல்லி ஓட்டு கேளுங்க. ஆமா கேட்போம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேளுங்க. எங்களுக்கு எங்களுடைய சாதனை எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? போன தடவை செஞ்ச சாதனை எல்லாம் எத்தனை? டிவிக்கே சொல்லுங்க, நாங்க சனாதனத்தை ஒழிக்க போறோம். மாச பெண்களுக்கு 1000 கொடுக்குறோம்னா கொடுத்தோம். பேங்க்ல 5 பவுன் தள்ளுபடி பண்ணணும். விவசாய கடை தள்ளுபடி என்ன தள்ளுபடி ஆச்சு. இப்படியெல்லாம் நிறைய ஒவ்வொரு எல்லா விவசாயிகளுக்கும் கடனை கொடுத்தோம். இந்த ஒரு சலுகை என்ன வந்துச்சு, இவர் இதை போட்டுறாரு, அப்புறம் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இதில் கொண்டு போய் சிவாவே தூக்கி விட்டாங்க, நீயே மாத்திரம் விடுவாங்க. சிவாவை தூக்கி கொண்டு போயிட்டாங்க. அது மாறிதாச்சு. திருச்சி சிவான்னு மகன் கொடுத்தேன், சூர்யா சிவான்னு பிஜேபியில் இருந்தேன். அவன் இப்படி தான் கொடுத்தேன். அந்த பொம்பளை புள்ள ஒன்று அண்ணாமலை மாதிரி இருக்குதுங்கவன், அண்ணாமலை கட்சியில் ஒரு பொம்பளை இருந்துச்சு. அந்த புள்ள அண்ணாமலை மாதிரி இருக்குங்கவன் நேரத்தை தூக்கி உள்ள அட்டி விட்டாங்க. போங்கடா 5 நாள் ரிமாண்டு. இன்னொருத்தர் முக்தாருங்கிற பேட்டி கொடுத்தேன். அவனை எங்கேயே கர்நாடகாவில் இருந்தாலும் போய் கொண்டு விட்டாங்க. ஏன் ஓடுறேன், இவன் இருக்கேன் வந்து பிடிச்சிட்டு போங்கடான்ட்டு இவர் ஓடி ஒன்றேன். அவ்வளோ திறமைசாலி, ஏன் ஓடி ஒன்றேன்? சனாதனத்தை ஒழிப்பேன்னு ஓட்டு கேட்க சொல்லுங்க. இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ எல்லாருமே இப்போ திமுக, டிவிக்கு, அதிமுக அவங்க சனாதனத்தை காப்பாற்றுறவங்க ஏன்னா இவங்க 2 பேரும் இடைத்தேர்தலில் ஓட்டு கேட்குறப்ப நாங்கள் சனாதனத்தை ஒழிக்க போகிறோம். அண்ணாதுரையும் வச்சுருக்கேன், இன்னொருத்தர் ஆரியாது பெரியாரை வச்சுருக்கேன். நாங்களும் சனாதனத்தை ஒழிக்க போகிறோம்னு ஓட்டு கேட்க சொல்லுங்கள். ஜெயிச்சு வருங்க. வரும் தான் கவர்னர் ஆட்சி வரும். இல்லை இன்னும் 2 எம்எல்ஏ 2 பொம்பளை கெடுத்தான்னா அப்புறம் வேறு என்ன ஒன்று சொல்கிறேன். அதான் வரும். எங்க டிவிக்கு நிலைமையே இப்போ சரியில்லை. ஆட்சி அமைச்சதுல இருந்து அவர் ஒரு வார்த்தை கூட பேசுறது, ஒரு மேடையில் ஏறி சொன்ன ஒவ்வொரு செயல்களும் செய்வதற்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் மக்கள் பார்க்குறாங்க, அங்கேக்கங்க கற்பழிப்பு, அங்கேக்கங்க கொலை, அங்கேக்கங்க திருட்டு, இப்படி சிங்கப்பெண்ணுன்னு ஆரம்பித்த ஒரு நேத்திக்கு செயினா காணாங்கிறாங்க, அங்கே எம்எல்ஏ கற்பழிச்சிட்டாங்கிறாங்க. மெட்ராஸில் பாரு அந்த தாவேகாக்கார வட்டச் செயலாளர் கற்பழிச்சிட்டாங்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்திகள் வந்து பரவி கொண்டு இருக்குது. தாவேகாவினுடைய நிலைமை இந்த பெண்கள்லாம் பார்த்தாங்கன்னா இன்னும் மோசமான சூழ்நிலைக்கு போகும். இது நிலைக்காது, கிடமா உள்ளது. அதுதான் உண்மை. இப்பொழுது நிலைமைகள் சரியில்லை. ஆனா இன்னும் ஒரு 6 மாதம் நிலைச்சிச்சுன்னா பெண்களே வெளியே வந்து எல்லா போராட்டத்தில் ஈடுபட்டுருவாங்க. அவர் முதலமைச்சர் வந்து அவர் படத்துல மாதிரி சீனு காமிக்கிறது தான். அப்புறம் படம் முடிஞ்ச உடனே நல்லா கேட்பாங்க. கேட்ட உடனே கேரளா முதலமைச்சர் பாருங்க 5ஆம் தேதி இலவச பஸ் தொடங்கி வைக்கிறேன். இப்ப நம்ம முதலமைச்சர் எப்ப தொடங்கி வைப்பாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓட்டு போட்டவங்க மகளிர்லாம். நம்மளுக்கு பஸ் எப்போ வரும்னா ஓட்டு போட்டவெல்லாம் போக வேண்டியது. இதெல்லாம் சொல்லாதீங்க. எம்எல்ஏ மேலே குறை இல்லை. பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி நம்பி பிள்ளைங்க
இது வேறலையும் கட்சியில் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போயிருக்காங்களா, அங்கிட்டு வந்து இங்கிட்டு வந்திருக்காங்களா, இங்க இருந்து அங்க போறாங்க. ஏதாவது நிலையான இது நினைக்கிற கட்சி அது நினைக்கிற மாதிரி இல்லை. இல்லை இப்போ திமுகவிலையும் ஆள் பிடிச்சி இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் மக்கள்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலை. இங்கேன்னு கட்சியை வச்சுருக்காங்க. அவங்க கட்சியில் கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து அவனை போய் ஏதோ அதிமுகலேருந்து ஆளை பிடிச்சி கொண்டு போய் வேலையை விட்டு ராஜினாமா பண்ணி இந்த எம்எல்ஏ பதவி போச்சு போல இருக்கு. புதிய ஒரு பதவியை விட மந்திரியை கூட அடுத்த கட்சியில இருந்து ஆளை கூட்டிட்டு போய் நல்லது. அவன் தலையில துண்டை போட்டு போற மாதிரி இருக்கு. இப்போ 4 பேர் அந்த அதிமுக இருந்து போனவன்ல தலையில துண்டை போட்டுக்கிட்டு முகமுடி போட்டுக்கான். சுக்காட்சி நடந்துட்டு இருக்குது. இல்லை குறுக்கா போடுறது. இப்போ அந்த எம்எல்ஏவெல்லாம் எப்படி போய் ஓட்டு கேட்பேன்? இப்ப எல்லாம் படத்தை போட்டு எங்களுக்கு தவக்கலையில் ஓட்டு படத்தை போட்டு வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. எங்க கொள்ளை அடிக்கலாம் போலாம். அந்த மேனடி என்னத்தை போய் சொல்றது போ. அதை போய் விஜய் ரசிகர் அவரெல்லாம் போட மாட்டாருங்க திமுக காரர். அவர் அந்த காலத்துல இருந்து ஓட்டு என்னைக்கு வந்துச்சு அன்னையில இருந்து திமுக தான் அவர். என்னத்த சொல்றேன் போய் ஏன் எடுத்துட்டு பேசாம போ. செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு பேசினா தானங்க. இப்ப பாரு கேரளாவில் அசாமில் மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் அடி தூளா நெருப்பி. அதான் நம்ம அங்கதான் சொல்லணும். அவரு உருப்பிடுவாரா உருப்பிட மாட்டாராங்கிற கேள்வியெல்லாம் வேண்டாம். ஆனால் அவரு ஏதோ ஒரு பக்கத்தில் நல்லா இருந்துட்டு போறாரு. ஆனால் மக்களுக்கிட்ட ஏன் இவ்வளோ தொல்லை கொடுக்கணும்? இவர் ஜெயிச்சு போய் இந்த செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி ஆர்வத்தை காட்டி ஒரு மக்கள்கிட்ட ஏமாற்றத்தை காட்டக்கூடிய ஒரு ஆட்சியை கவர்ச்சியை காட்டி இப்போ தேவையில்லாமல் மக்கள் வந்து நம்பி ஓட்டு போட்டாங்க. அது செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறாரு. இவர் எங்கங்க தேர்வாரு சொல்லுங்க. கரண்ட் ஒரு நாளைக்கு 50 தடவை கட்ட மக்களை ஏமாற்றியது உண்மைதானுங்க. எல்லா கவர்ச்சியாக பேசிய ஒவ்வொரு 2500 தர்றேன் 2500 தர்றேன் பெண்களுக்கு இப்படியெல்லாம் நிறைய ஒரு வார்த்தைகளை அள்ளி அரைச்சிருக்கிறார். விவசாய கடை தள்ளுபடினாரு. எந்த விவசாயத்தை கடை தள்ளுபடி? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு அழகா இருக்கான். ஆனா இப்ப கற்பழிக்கிற இப்ப எம்எல்ஏ கற்பழிச்சதுக்கு எங்க பாதுகாப்பு கொடுத்துருங்க? அவன் தாவேக்கார எம்எல்ஏ கற்பழிச்சதுக்கு எந்த இடத்துல பாதுகாப்பு கொடுத்தாங்க? இது மாதிரி கட்சிகளை வந்து மக்கள் வெறுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் முழுமையா வெறுக்கட்டும். இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள சுத்தமா வெறுத்துருவாங்க. அப்புறம் விஜய் காணாம போயிடுவான். 5 வருஷம் ஓடுற மாதிரி ஒன்றும் தெரியல. நீடிக்கிற மாதிரி இல்லைங்க. இல்லை சொன்ன வார்த்தையை ஒன்று கூட மக்கள் வந்து சரியான ஆட்சி நினைக்குமா? இது செயல்படுமா? எடப்பாடி 5 வருஷம் ஓடுவாங்களா? நமக்கு பிரயோஜனப்படுமா? எடப்பாடி 2000 தர்றேனாரு. 2500 கூட கொடுத்தாங்க. பஸ் போக்குவரத்து இதெல்லாம் கூட ஜனங்கள் ஆஹா நமக்கு இதுதான். அவர் எங்கெங்க எந்த பசங்க கொண்டு விடுவாரு? உள்ளதவே ஓட்ட முடியாத சூழ்நிலையில வெளியே பேசவே மாட்டேங்கிறாரு. பஸ் பிரியா எதை இருப்பாரு? அதனாலதான் பேச முடியல. காட்டமா இருக்கு இது தொண்டையெல்லாம். என்ன காரணம்? அதான் இஞ்சி ஏதாவது சாப்பிட்டு இருப்பாருங்க. காரமான மிளகாய் சாப்பிட்டு இருப்பாரு. அதான் பேச முடியும். பஸ் உருவாக விட மாட்டாரா? பஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இலவச பயணம் எல்லா பஸ்லயும் பிரின்னு சொன்னாருல்ல. இவரு விட முடியுமா? அதெல்லாம் எல்லா சொன்னது எந்த ஒரு இது நடக்காது, நடத்தவும் முடியாது. என்னமோ எப்படி வருது வருமானம், எப்படி செய்யணும், எந்த அறிவிக்கை கொடுக்கலாம், எப்படி ஆட்சி நடத்தலாம் அப்படிங்கிறது தெளிவான முறையில பேசணும், தெளிவா செய்யணும். அதெல்லாம் வந்து புதுசா வந்தவன் மக்கள்கிட்ட கவர்ச்சியா பேசி ஓட்டு வாங்கி மக்களை ஏமாத்திட்டான்.